வணக்கம். திருப்போரூர் முருகன் துணை. அஷ்டலட்சுமி யோகம் அப்படின்னா ராகுவால கொடுக்கக்கூடிய யோகம் அஷ்டலட்சுமி யோகம். ராகு விருச்சிகத்துல உச்சம். அந்த ராகு உட்கார்ந்த இடத்துல 1, 4, 7, 10ல சுப கிரகங்கள் குரு உட்கார்ந்தாச்சு, கேந்திரத்துல உட்கார்ந்தாச்சுன்னு சொன்னா அஷ்டலட்சுமி யோகம் கிடைக்கும். அஷ்டலட்சுமி யோகம் என்னன்னா 8 விதமான லட்சுமியாலையும் கொடுக்கக்கூடிய சந்தோஷங்களும் சௌபாகியங்களும் இந்த ஜாதகர் அனுபவிப்பாரு. ராகுவாலன்னா அயல்நாட்டு மனுஷன், அயல் நாட்டவரால, அந்நிய மொழி பேசக்கூடியவங்களால, அந்நியர்களாக நீங்க எதிர்பார்த்தே இருக்க முடியாது. என்னடா நம்ம தமிழ் பேசின்னு இருக்கோம், இந்திக்காரன் வந்து நம்மளுக்கு உதவி பண்றாங்க. எழுதப்பட்டது அது. அரசியல்ல இருப்பான், அவன் வேறு மொழி பேசக்கூடியவனா இருப்பான், அவன் உங்க வெளிநாட்டுக்கு வான்னு சொல்லுவான். வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள். அஷ்டலட்சுமி யோகம் இருந்துச்சுன்னா அழகான வீடு, வண்டி வாகனம் அட்டகாசமா இருக்கும், ஆள் அடிமைகள் நிறைய இருக்கும், அவர் சொன்ன உடனே ஓடி அந்த வேலை செய்யறதுக்கு ஆளுங்க இருக்கும். இது மாதிரி யோகம் தான் அஷ்டலட்சுமி யோகம். அஷ்டலட்சுமி யோகம் இருக்கக்கூடியவங்க அனைவருமே சந்தோஷத்துடனும் சகல வசதிகளுடனும் குழந்தை பாக்கியத்துடனும் மனைவி மக்களுடன் நன்மையாக வாழக்கூடியவராக இருப்பார். அப்படி இருக்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா முதல்ல உங்க ஜாதகத்துல ராகு எப்படி இருக்கிறாரு அப்படின்ற பார்த்துக்குங்க. பார்த்துட்டு முழுமையான பலனை அடையுங்க. ராகு உட்கார்ற இடம்தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையை உண்டு பண்ணும். ராகுக்கு பேரு யோகக்காரக. யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் போகத்தை கொடுக்கக்கூடியவரும் ராகு பகவான் மட்டும்தான். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ராகு சிஐடி மாதிரி கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உங்களுக்கு கடவுள்கிட்ட அனுப்புவாரு. என்னென்ன பண்ணியிருக்கான் இவன், இதுக்கு நல்லது செய்யலாமா கெட்டது செய்யலாமா தீர்மானம் பண்ணிடுவாரு. நம்ம நினைச்சுன்னு இருக்கோம் என்னடா இது ஏதோ ஒரு கிரகம் வந்து உட்காந்துருக்கு, சர்ப கிரகம். சர்ப கிரகம் இல்லை, உங்களை கண்காணிக்கிறதுக்காக கடவுளால் பூமியில் அனுப்பப்பட்ட பிரதிநிதியே ராகு. ராகு நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். சரி, ராகு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா கவலைப்படாதீங்க. அதுக்குண்டான தெய்வீக வழிபாடு, விளக்கேற்றி சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கலாம். நீங்க தான தர்மங்கள் பண்றது, சர்வ கிரகங்களுக்கு விளக்கு போடுறது, இதெல்லாம் நன்மையை தரும். நன்றி, வணக்கம்.